ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கரூர்லேருந்து வந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 4 நாள் சளியாக இருந்துச்சு. சிறப்பு வேறு போத்திட்டு இருந்தால் அது சரியில்லை. அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சளி அதிகமாகிடுச்சு. அதனால் சரின்ட்டு போய் மேம்பாலத்து, அதாவது மேம்பாலத்தில் கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, குழந்தைகள் ஃபெசிலிட்டிஸ் ஜிபின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டிப்ஸ் போயிட்டுருக்குது. நேற்றுக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். சரின்ட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி, தம்பிக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்கிறதுனால கஞ்சி இட்லி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பாப்பாவும் தம்பியும் அங்கே இருக்காங்க, மாப்பிள்ளையும் அங்கே இருக்காங்க. இனிவேலி குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னோடய இனிவேலி குட்டிக்கு நேற்றுலேருந்து டிப்ஸ் தான் இறங்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்துட்டு நேற்றுக்கு சமைச்சு கொடுத்தா. இப்போ எப்பவும் பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. என்ன நேற்றுக்கு கஞ்சி இட்லியெல்லாம் வச்சு கொடுத்தேன். இன்றைக்கி பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காய்ச்சலுன்னா வந்து கொஞ்சம் கார சட்னியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி வச்சுருக்கேன். பாருங்கள், கார சட்னி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்தான்னா வாங்கிட்டு போட்டுன்ட்டு இன்னும் அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து மாப்பிள்ளை வரல. அவரை பார்த்திங்கன்னா பாருங்க, இன்னிவேலுக்கு கஞ்சி பார்த்தீங்களா, கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. கஞ்சி கொதிச்சிட்டு இருக்குது. கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா, கஞ்சி வந்து சில 2 வகையில் இருக்குது. கஞ்சி வந்து பார்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்லி அரிசின்னு அது வந்து கோதுமையோட சின்னதாக இருக்கும். அந்த அரிசியை வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம். அப்புறம் இல்லைன்னா 2வது பாகம் வந்து நம்ம கையில் என்ன இருக்குதோ அது டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி எடுத்து வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதாவது சும்மா சட்டியில் மட்டும் வறுத்து, அது ரொம்ப கருகக்கூடாது, இளம்பருப்பாக வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து இது மாதிரி கஞ்சி வச்சு குடித்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கு. நான் இப்போ அதுதான் தம்பிக்கு பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாயந்தரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. பார்த்திங்கன்னா இங்கே டாக்டர், அந்த டாக்டர் நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு தான். நம்ம கரூரில் வந்து ரஞ்சித் டாக்டர் எப்படி ஸ்பெஷலிஸ்ட்டோ ஒரு கிளாஸ்மேட்டு தான். அதனால் நாங்கள் அங்கேருந்தால் ரஞ்சித் சார்கிட்ட போய் பார்த்துக்கோ, கரூரில் போய் எங்கள் வீட்டில் இருந்தால். ஏன்னா அவர் ஜூனியர், இவர் சீனியராமா. அப்புறம் இங்கே ஜேபிங்கிற சார் வந்து இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டாக கோயம்புத்தூரில். அதனால் அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் தம்பியை. இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு சளி பிடிச்சினா கூட ஒரு டாக்டர் குழந்தைக்கு பட்டுருங்க. 4 நாள் விட்டதுனால தான் ரொம்ப இப்போ ட்ரிப்ஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அம்மா சொல்ல கரெக்டாக இருந்ததுன்னா லைக் போட்டு விட்ருங்க. பாய். முக்கியமாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துங்க. பனிக்காலம், மழைக்காலம், அதனால் ரொம்ப விடாதீங்க. பாய்.